வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நாம் இன்னைக்கு பேக்கரி டேஸ்ட்டில் கேக்கில் அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம் ரெசிபி செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த ரெசிபி உங்களால் செய்ய முடியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். க்ரீம் செய்வதற்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்குங்க. அதில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்குங்க. பாருங்கள், மஞ்சக்கரு நமக்கு தேவையில்லை. முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா அதை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம க்ரீம் செய்யணும். இதுக்கு 1 கப் அளவு சர்க்கரை போட்டுக்குங்க. இது 100 கிராம் அளவு இருக்கும். இது பீட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பீட்டர் இல்லாதவங்க கரண்டி வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, சர்க்கரை ஒரு அளவுக்கு தான் கரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம சுடுதண்ணில வச்சு மறுபடியும் சர்க்கரை நல்லா கரைச்சிக்கலாங்க. ஒரு பவுல்ல தண்ணி கொஞ்சமா விட்டு அதை 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ண பிறகு நம்ம இந்த முட்டையோட மிக்ஸை வச்சு நல்லா பீட் பண்ணலாங்க. அப்பதான் நல்லா சர்க்கரை கரையுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணீங்கன்னா சர்க்கரை கரைஞ்சிரும். பாருங்க, இந்த கம்பி பதம் மாதிரி வரணும். இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் பீட் பண்ணணும். சர்க்கரை கரைஞ்சாலே நமக்கு அந்த கம்பி பதம் வந்துருங்க. பாருங்க, இந்த நூல் மாதிரி வருது பார்த்தீங்களா? இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சுடுதண்ணில வச்சு நல்லா சர்க்கரை கரைஞ்ச பிறகு வெளியே எடுத்து வச்சு நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு நல்லா பீட் பண்ணணுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒயிட் க்ரீம் கிடைக்கும். இப்போ நான் 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணியிருக்கேன். பாருங்க, எப்படி ஒயிட் கிரீமா வந்திருக்கு. ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டா கிடைக்கும். இப்போ டேஸ்டுக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இப்போ வெனிலா எசன்ஸ் விட்ட பிறகு நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. அப்பதான் நம்ம நல்லா ஸ்மெல் வராது, நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, நல்லா 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா க்ரீம் ரெடி ஆயிருச்சு. இப்போ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இல்லையான்னு நம்ம பார்க்கணுன்னா இதை ஒரு தட்டில் நல்லா கவுத்தி பார்த்தீங்கன்னா அது கீழே விழுகாது. இப்போ கரெக்டான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது நம்ம கேக்கில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேக்குக்கு சுகர் சிரப் போட்டுக்குங்க. சுகர் சிரப் போட்டாதான் கேக்கு பஞ்சு போல சாஃப்டா இருக்குங்க. இப்போ எல்லா இடத்துலயும் சுகர் சிரப் போட்டாச்சு. இது மேல நம்ம
கேக் க்ரீம் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ இது மேலே சாக்கோ பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது டேஸ்ட்டுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்தது செகண்ட் லேயர் வச்சு நம்ம நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே செகண்ட் லேயருக்கும் சுகர் சிரப் போட்டுட்டு அப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி கேக் க்ரீம் வீட்லேயே செஞ்சு கேக்குக்கு அப்ளை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கேக்கோடு சேர்ந்து இந்த க்ரீமு சேர்ந்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். 4S ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.